ஜாயிண்ட் கிளாசிஃபிகேஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 2 இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட போன்ஸுக்கு இடையில ஒரு கனெக்டிவ் டிஷ்யூவால் கனெக்ட் ஆகிருக்க ஸ்ட்ரக்சர் தான் ஜாயிண்ட். ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்லாம் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸ்ட்ரக்சர் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா, ஒரு கனெக்டிவ் டிஷ்யூவால் கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டோம்ல, அந்த கனெக்டிவ் டிஷ்யூ எந்த டைப் ஆஃப் த கனெக்டிவ் டிஷ்யூன்னு பார்த்து ஸ்ட்ரக்சரில் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃபைப்ரஸ், கார்டிலேஜினஸ் அண்ட் சைனோவியர். ஃபங்க்ஷனல் அப்படின்னா சின்னார்த்ரோட்டிஸ், ஆம்பியார்த்ரோட்டிஸ், டைஆர்த்ரோட்டிஸ். சின்னார்த்ரோட்டிஸ் அப்படின்னா ஒரு லிட்டில் மூமெண்ட் இல்லைன்னா மூமெண்ட்டே தராது. ஆம்பியார்த்ரோட்டிஸ் அப்படின்னா ஒரு மாட்ரேட்லேருந்து மினிமலான மூமெண்ட் ப்ரொவைட் பண்ணும். டைஆர்த்ரோட்டிஸ்னால் ஃப்ரீயாக மூவபிளாக இருக்கும். இப்போ ஸ்ட்ரக்சருக்கு ஒவ்வொன்றையும் கிளியராக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஃபைப்ரஸ் ஜாயிண்ட். ஃபைப்ரஸ் ஜாயிண்ட்ஸ் ஒரு ஃபைப்ரஸ் இன்ட்ரோசிஷியஸ் கனெக்டிவ் டிஷ்யூவால் 2 போன்ஸ் ஜாயின் ஆகிருக்கும். ஃபங்க்ஷனலாக அதை பார்க்குறப்ப சின்னார்த்ரோட்டிஸ், ஏன்னா இது ஒரு லிட்டில் மூமெண்ட் இல்லைனா மூமெண்ட்டே கொடுக்காது, அதனால் ஃபங்க்ஷனலாக சின்னார்த்ரோட்டிஸாக இருக்கும். ஹியூமன் பாடியில் 3 டைப்ஸ் ஆஃப் த ஃபைப்ரஸ் ஜாயிண்ட்ஸ் இருக்குது. அது என்னென்னா சியூச்சர்ஸ், கம்ஃபோசிஸ், சிந்தஸ்மோசிஸ். இப்போ இந்த சியூச்சர் ஜாயிண்ட் ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த இது எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம ஸ்கல்லில் மட்டும்தான் லொக்கேட் ஆகிருக்கும். இதில் 2 போனி காம்போனண்ட் ஒரு சியூச்சர் லிகமெண்ட் இல்லைனா மெம்ப்ரேனால கனெக்ட் ஆகிருக்கும். ஒரு போனோட எண்ட் இன்னொரு போனோட எண்டோட ஓவர்லேப் ஆகி இன்டர்லாக் ஆகிருக்கும். ஸோ நம்மளோட இயர்லி இன் லைஃப்பில் பார்த்தோம்னா இதில் ஒரு லிட்டில் மூமெண்ட் இருக்கும். லேட்டர் இன் லைஃப்பில் இந்த 2 போனி காம்போனண்ட்டும் ஒரே போனாக ஃபியூசன் ஆகிரும். எந்த மூமெண்ட்டுமே இதில் நடக்காது. நெக்ஸ்ட்டு காம்ஃபோசிஸ். காம்ஃபோசிஸ் அப்படிங்கிறது நம்மளோட டூத் அட்டாச் ஆகிருக்கிறத சொல்கிறது தான் காம்ஃபோசிஸ். ஸோ நம்ம பாடியிலே எங்கே அட்டாச் ஆகும், மேக்ஸில் அண்ட் மேண்டிபிள், இங்கே மட்டும்தான் என்னென்னா காம்ஃபோசிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். லாஸ்ட் ஜாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னா சிந்தஸ்மோசிஸ் ஜாயிண்ட். இந்த சிந்தஸ்மோசிஸ் ஜாயிண்ட் 2 போன் டைரெக்டாக ஒரு இன்ட்ரோசிஷியஸ் லிகமெண்ட்டால் கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா அதுதான் சிந்தஸ்மோசிஸ். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ரேடியஸோட ஷாஃப்ட்டும் அல்னாவோட ஷாஃப்ட்டும் இடையில ஒரு இன்ட்ரோசிஷியன் லிகமெண்ட்டாக இல்லைனா மெம்ப்ரேனால் கனெக்ட் ஆகுதுல்ல, அதுதான் சொல்கிறோம். அதே மாதிரி தான் டிபியாவும் ஃபிபுலாவும். இதில் ஒரு லிட்டில் அமௌண்ட் ஆஃப் த மூமெண்ட் நடக்கும்.